ஹாய் சிறுபேர் சிதா சுந்தரராஜன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சினிமா பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்க்குறேன். யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் 4 பேர் வந்து போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பார்க்குறீங்களே அதுவே சந்தோஷம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கும் போது பார்க்குறதே பெரிய விஷயம். பட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் கூட்டம் ஏறும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் விட்டு போன அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆண் பாவம் பொல்லாதது நம்ம ரியோனோட படத்துல இருந்து ஜோடி பொருத்தம் அப்படிங்கிற சாங் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அது வந்துட்டு ஸ்டோரி ரிவீல்லாம் ரொம்ப பண்ணாம இவங்களுடைய அந்த கல்யாண லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்லேயே நீ வந்துட்டு இந்த வீட்டில் ராணி மாதிரி இருப்ப அப்படிலாம் சொல்றாங்க. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அது எப்படி திரும்ப போகுது அப்படிங்கிறதா ட்விஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்க இருந்தா இவருக்கான அந்த பிரச்சனைகள் தொடங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா குடும்பஸ்தன் படம் மாதிரி ஒரு அந்த வீட்டுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி கதைகளா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது வந்து தலைவன் தலைவி நம்ம விஜய் சேதுபதி நித்யா மேனன் அவங்களுடைய படம். இந்த படத்துல இருந்து பொட்டல முட்டாயின்னு சொல்லிட்டு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா கியூட்டா இருந்தது சாங். சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல அவரே பண்ணியிருந்தாரு. அப்புறம் சுபலட்சுமி அப்படிங்கிறவங்க அவங்க இதுவரையும் நான் பார்த்ததில்ல. அவங்கள ஏதாவது பாட்டு கேட்டிருப்பேன். பட் அவங்கள பார்த்தது கிடையாது. செம கியூட்டா இருந்தாங்க. அவங்களுமே ஒரு லிரிக்கல் வீடியோ இந்த மியூசிக் வீடியோ மாதிரி நடுவில் பண்ணியிருந்தாங்க. செம கியூட்டா இருந்தது. ஸோ இந்த பாட்டுமே நல்லா இருந்தது. இந்த படமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ணதா வந்துட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்றேன். பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம கவினுடைய கிஸ் படத்துல இருந்து ஜில்லேலம்மா அப்படின்னு ஒரு சாங். இந்த சாங்கும் செம்மதா இருந்துச்சு. ஒரு ஜாலியான சாங்கா இருந்தது. பெருசா இதுலயுமே கதை ரிவீல் பண்ணல. ஸோ இதுலயுமே வந்துட்டு அவங்க கதை அந்த அளவுக்கு இது பண்ணாம பேசிக்கா அந்த சாங் மட்டும் தான் இருந்தது. ஸோ அடுத்தது எப்படி மூவ் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஒரு மாதிரி கச்சா முச்சான் தான் இருக்குது. ஸோ ஆர்டரா இது இப்படி அப்படி மாதிரி இல்லாம ரொம்ப கலந்து தான் இருக்கு. ஸோ அப்படியே அயன் ஹார்ட் ட்ரைலர். ஸோ அயன் ஹார்ட்டுக்கு ஆல்ரெடி போன சினியபிளிஸ் வீடியோல ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணதை பற்றி பேசியிருந்தேன். இப்போதைக்கு ட்ரைலர் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு இந்த ஆக்சுவலா சொன்ன மாதிரி தான். இதுல சில விஷயங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்காங்க. என்னன்னா மொத்தமா சொல்லிடுறேன். ரீரி வில்லியம்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இப்போதைக்கு அயன் ஹார்ட்டா மாறுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு பணம் இல்லை. பணம் இல்லாம தான் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரு. அவரு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேங் இருக்காங்க. அவங்க கூட போய் வேலை பாரு, அவங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த கேங் கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. பட் லேட்டரா தான் தெரியுது அவனுக்கு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஒரு தலைவனா இருக்கவனா மேஜிக்கல் கேரக்டர். அவன் வந்துட்டு ஹுட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஹுட்னு அந்த குல்லா போடுற மாதிரி ட்ரெஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் ஹுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹுட்டை போட்டுட்டு அவன் வந்துட்டு அந்த ஹுட்டுங்கிறது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அதுவே ஒரு உயிர் மாதிரி, அதுவே ஒரு தீய சக்தி மாதிரி அதை அவனை கரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை மாட்டிக்கிட்டு அவன் பண்ற வேலைகளுங்கிறது பிரச்சனையா மாறுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த இவங்க 2 பேர் தான் ரீரி வில்லியம்ஸ் இவங்களும் அதுக்கப்புறம் எதிரிகள் ஆகுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸ் போக போகுது. முக்கியமா வந்துட்டு மேஜிக் வித் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்கன்னு போன வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு இந்த ட்ரைலர் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு அந்த ஹுட்டோடைய ஒரு சின்ன பீஸை வெட்டி எடுத்துட்டா போல இருக்கு தியரி. அதை வச்சு அந்த அயன் ஹார்ட் சூட்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி அந்த மேஜிக்கே அவ யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ மேஜிக்கை யூஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மேஜிக் வித் சயின்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மேஜிக்கே அதை வந்துட்டு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மேஜிக்கை யூஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். போன ட்ரைலர் விட இந்த ட்ரைலர் வந்துட்டு செம்ம குவாலிட்டியா இருந்தது. அண்ட் சில பேர் சொல்றது என்னன்னா, இந்த மேஜிக் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இது ஸ்கார்லெட் விச்சோட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாண்டா கூட தெரியல, பார்க்கலாம். மெயின் ஃபோக்கஸ் சயின்ஸ் டெக் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல சயின்ஸா டெக்கா இல்ல சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி இதா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸோ இந்த சீரிஸ்ங்கிறது வந்துட்டு 2025 தான் செட் ஆயிருக்கு. அதாவது மார்வல் யூனிவர்ஸ்ல. அண்ட் இப்போ மார்வல் வந்துட்டு 2028 இருக்கு. ஸோ அதனாலேயே வந்துட்டு அடுத்து மல்டிவர்ஸ்க்கு போகும்போது எதுக்கு இந்த சீரிஸ் இது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது தேவையில்லை அப்படின்னாலும் கூட இதை எந்த அளவுக்கு ரசிக்க வைக்கிறாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. பார்ப்போம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து குபேரா படத்துல இருந்து நிறைய அப்டேட்ஸ்ங்கிறது அங்கிருந்து வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எனது அப்படிங்கிற அந்த டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்துட்டு அந்த சாங்காவும் சூப்பரா இருந்துச்சு. அந்த கட்டும் சூப்பரா இருந்துச்சு. செம்ம எடிட்டிங்கு வேற லெவலு. ஸோ அதுலயுமே ஸ்டோரியை ரிவீல் பண்ணாம ஒரு டென்ஷன் பில்டுங்கிறது இருந்தது. ஸோ படம் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் பில்டா தான் இருக்க போதுங்கிறது கிளியரா தெரிஞ்சுது. அதை தொடர்ந்து அந்த கதை அப்படின்னு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை எப்படி ஏமாத்துறான் அப்படிங்கிற பத்திலாம் அதில் இருக்கிற செம்ம இதாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங் வந்துட்டு லைட்டா அந்த கதையை ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்துறது அந்த கதை. ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மங்காத்தா ஸ்டைல்ல அது மங்காத்தாவுடைய அந்த கான்செப்ட்ல இல்லாம இது ஒரு வேற கான்செப்ட்ல அதே விஷயத்தை காட்டுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஏமாத்துறது அப்படிங்கிறது போல இருக்கு. அதை தொடர்ந்து பிபி டும் டும்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு நம்ம ரஷ்மிகாவோட சாங். அவங்க வந்துட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அதெல்லாம் தெரியல. பட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. சாங் ஃபுல்லுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதாவது ஒரு லோக்கலான இங்கிலீஷ்ல
இந்த பிரிட்டி லிட்டில் பேபி இருக்குல்ல, அந்த சாங் ரீசெண்டா ட்ரெண்ட்ல போனுச்சுல்ல, அந்த மாரி ஒரு ஒரு லோக்கல் இங்கிலீஷ்ல ஒரு மாரி ஒரு கியூட்டான சாங் மாரி இருந்தது. நல்லா இருந்தது. அது வந்துட்டு ஃபுல்லு டப் பண்ண தேவை கிடையாது. ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கறனால. ஸோ ஒரு பேன் இண்டியனா கவர் பண்றாங்கறனால ஒரு சாங் இங்கிலீஷ்க்கு வச்சிருக்காங்க அப்படியே. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, எல்லாம் கம்ப்ளீட்டா வந்ததுக்கு அப்புறமா 3 மணி நேரம் 15 நிமிஷம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அத ட்ரிம் பண்ணி 2 மணி நேரம் 50 நிமிஷம் மாத்திருக்காங்க. ஸோ என்னத்த ட்ரிம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏதாவது முக்கியமான அதாவது இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ கட் பண்ணியிருந்தாங்கன்னா, அது டெலிட்டட் சீனா வரும். பார்ப்போம். அத தொடர்ந்து வந்துட்டு நம்ம தைரியம் மம்சாபுரம் அவர் பேர் என்ன? எம்.ஜி. ராஜவேலா. அவரு வந்துட்டு தைரியம் படத்துடைய ஓஎஸ்டி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ தலைவன் கலக்கிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ கூடிய சீக்கிரம் அவரு தான் பெருசா வெஞ்சர் ஓப்பன் பண்றவர் போல இருக்குது. அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து இப்ப அவரு வந்துட்டு ஆசிரியர் சொல்லை தட்டாதேன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏதோ பண்ணியிருக்காரு. அதோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அத சினிமேட்டிக்கா பில்ட் பண்றதுக்கு அவர் யாராவது கத்துக் குடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவருக்கு நாலேட்ஜ்ங்கிறது இருக்கு. ஸோ சினிமேட்டிக்கா அத எப்படி பிரசன்ட் பண்றதுங்கிறத யாராவது கத்துக் குடுத்தா, அவரே நல்ல ஒரு டேலண்டா வருவாரு. மேபி கைண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதிநாயக் எது பார்த்தாருன்னா பண்ணுவாரு. பார்ப்போம். தக் லைஃப் படம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஏன்னா, அந்த படம் வந்துட்டு ஒரு கதைய சொல்லாம பல கதைகள சொன்னதுனால நெறைய கன்ஃப்யூஷன் ஏற்பட்டு ஸ்க்ரீன் பிளேல லேக் ஏற்பட்டுருச்சு. அதனால அந்த படம் கொஞ்சம் சொதப்பிருச்சு. மத்தபடி கதையா நல்ல கதை தான். பட் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு மாதிரி அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி ஒரு மாரி போனதுனால, நெறைய எமோஷனல் டெப்த் இல்லாம அந்த படம் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ இந்த சமயத்துல அந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து Netflix கிட்ட 8 வாரத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க. 8 வாரம் கழிச்சு ஓடிடிக்கு வர மாரி சைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு Netflix வந்துட்டு அத நாங்க குறைக்கணும். வாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களாமா. ஸோ அத குறைக்க போறாங்க. 6 வாரமோ, 7 வாரமோ, இல்ல 4 வாரமோ குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் இந்த அனௌன்ஸ்மென்ட் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அட்லி 6 அல்லு அர்ஜுன் 22 இது சொல்றதுக்கே பெருசா இருக்கு. ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஏதாவது ஒரு பேர் குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்துட்டு இப்போதைக்கு தீபிகா படுகோனும் லீடா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் கூட்டு போய் மோஷன் கேப்சர் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு அல்லு அர்ஜுன் எடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு இவரே எடுத்திருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு அனிமேஷன் படமா, இல்ல ஒரு ஒரு கல்கி மாரி ஏதாவது ஒரு படமா அப்படிங்கிறது தெரியல. எதுக்கு இந்த மோஷன் பிக்சர் எடுக்குறாங்கனாலே பயங்கர விஎஃப்எக்ஸ் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு தெரியுது. பார்ப்போம். சன் பிக்சர்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த தள்ளுற மாரி தெரியுது. கூலி மூலியமா அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி அவங்க ஒரு பெரிய விஷயத்த தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப அத தொடர்ந்து இந்த விஷயமும் பெருசா இருக்கு போல இருக்கு. பார்ப்போம். ஜனநாயகனோட ஃபுல் ஷூட்டிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் தளபதியோடைய ஆக்டிங் கரியர் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் அவரு பொலிட்டிக்கல் கரியர் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லன்னா டீசர் இது 2த்துல ஏதோ ஒண்ணு ஜூன் 22 வருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப சொல்றது என்னன்னா, டீசர் இல்லாம வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் அதாவது இன்னும் கொஞ்சம் டீசர் அப்படிங்கிறது இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒண்ணு அந்த மாரி ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நவம்பர் மாசம் நம்ம எஸ்கேனா வந்துட்டு வெங்கட் பிரபு சாரோட படத்துல போய் ஜாயின் பண்ண போறாரு. இது ஒரு இன்சைட் ரிப்போர்ட் தான். இத ரூமராவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், உண்மைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தெரியும். அவரு வெங்கட் பிரபு கூட படம் பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் இது ஆல்மோஸ்ட் உண்மைங்கிற மாரி தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல 2 ஹீரோயின் இருக்க போறதா சொல்றாங்க. கல்யாணி பிரியதர்ஷன் கிட்டயும், கயா டெல்லூர் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்களாமா ஹீரோயின் கேரக்டர்ஸ்க்கு. மேபி இவங்க 2 பேரும் கேஸ்ட் ஆகலாம். இல்ல இவங்க இல்லன்னா வேற ஹீரோயின்ஸ் கேஸ்ட் ஆவாங்க. 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அத தொடர்ந்து வந்துட்டு மதராசி படத்துடைய ஃபைனல் சாங்கோட ஷூட் வந்துட்டு போன வாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செப்டம்பர் 5 வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு வெங்கட் பிரபு கூட பண்ற படம் வந்துட்டு கண்டிப்பா டைம் டிராவல் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நமக்கு தெரியாது வெங்கட் பிரபு என்ன நினைப்பாரு நமக்கே தெரியாது. அவருக்கே தெரியாது அவர் என்ன நினைப்பாரு எப்பன்னு சொல்லிட்டு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. AK-64 இப்ப வந்துட்டு அஃபிஷியலா அது வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரியே சொல்றாங்க. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான் மைத்ரி கிட்ட இருந்து வரலையே தவிர, இன்சைட் ரிப்போர்ட் எல்லாமே கன்ஃபார்ம் தான் சொல்றாங்க. அத தொடர்ந்து நெறைய ரூமர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. படத்த பத்தின ரூமர்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு வில்லன் ரோலுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அத தொடர்ந்து தமன்னா வந்துட்டு ஃபீமேல் லீடுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்ச மாரி சொல்றாங்க. உண்மையாங்கிறது தெரியல. உண்மையா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஒரே ஒரு கன்சர்ன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஸ்டோரி ஓரியன்டட் மூவியா இருக்கணும். ஸோ ஒரு ஃபேன் செலிப்ரேட்டிங் ஜிபியு மாரி, இல்ல நான் ஜிபியு மாரி பண்ணல. லைட்டா ஃபேன் சர்வீஸ் வேண்டவே வேண்டாம். ஃபேன் சர்வீஸே வேண்டாம். ஃபேன் செலிப்ரேஷன் அப்படிங்கிறத ஓரங்கட்டிட்டு, படம் தரமா இருக்கிற மாரி குடுங்க. இல்லன்னா மாஸ்டர் மாரி வந்துட்டு 50%ங்கிற மாரி போயிடுங்க. பாதி வந்துட்டு ஏகே சாருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபேன் செலிப்ரேஷன்ங்கிற மாரி ரெஃபரன்ஸஸ் அதெல்லாம் வச்சுட்டு, பாதி தரமான கதையா இருக்கணும். பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மீட்டர்ல போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மார்க் ஆண்டனி, இந்த ஜிபியோ இதே மீட்டர்ல போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் வேற மாரி போனா நல்லா இருக்கும். பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பென்ஸ் படத்துல இருந்து இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ரூமர்ங்கிறது வந்திருக்கு. இது உண்மையா இருந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும். அது என்னன்னா, நம்ம பென்ஸ் படத்துல இப்போதைக்கு மடனா செபாஸ்டியன கேஸ்ட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்களாமா. என்னடா சொல்ற மடனா செபாஸ்டியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலிசா தாஸா ஆக்ட் பண்ண அந்த ஆக்ட்ரஸ். ஸோ லியோலயே அவங்க இறந்த மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க பென்ஸ்ல வராங்க அப்படின்னா, மேபி பென்ஸ் வந்துட்டு லியோவுக்கு முன்னாடி செட் ஆயிருக்கா? இல்ல லியோவுக்கு அப்புறமா செட் ஆகி இன்னும் எலிசா தாஸ் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு காட்ட போறாங்களான்னு சொல்லிட்டு சத்தியமா ஐடியாவே இல்ல.
இது வந்துட்டு உண்மையா கூட இருக்கலாம், இல்ல பொய்யா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ 2த்துல ஏதோ ஒண்ணு தான் இருக்கணும். ஸோ என்ன ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் மடானா செபாஸ்டியன் கேஸ்ட் ஆயிருக்கிறதுமே உண்மையாகிறது நமக்கு தெரியாது. ரூமர் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மடானா செபாஸ்டியன், பிரியங்கா மோகன் இவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க பிரியங்கா மோகன் வந்தா அது ஒரு யூனிவர்ஸ்க்கு புது கேரக்டர். பட் மடானா செபாஸ்டியன் ஆல்ரெடி இருக்கிறனால தான் இந்த பேச்சுங்கிறது வருது. பார்க்கலாம் உண்மையான்னு சொல்லிட்டு. அதோட ஹரிஷ் கல்யாண் கூட இந்த படத்துல கேஸ்ட் ஆக போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லியோ மாரி தான் திரும்பி ஆகுது. அவர் இருக்காரு, இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சுல, அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. உண்மையாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பார்க்கலாம். எலிசா தாஸ் வந்துட்டு திரும்பி வராங்க அப்படின்னா, மேபி இது லியோக்கு அப்புறமா, லியோக்கு முன்னாடியாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் தளபதி சாருக்கு வந்துட்டு இந்த ஏகே அவருடைய கடைசி 69 படத்துக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, நான் ஒரு கதையை அவர்ட்ட போய் சொல்லியிருந்தேன். ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னு சொல்லிட்டு. அப்ப அது வந்துட்டு இதாகல. இப்போதைக்கு வந்துட்டு பிரதீப் அந்த படத்த அடுத்தது டைரக்ஷன் பண்ண போறதா சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு இருக்க அந்த லைனப் இருக்குல்ல, டியூட் வரையும். டியூடுக்கு அப்புறமா இவர் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த சூப்பர் ஹீரோ படத்த தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஏஜிஎஸ்க்கு கீழ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நடுவுல நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட செகண்ட் ஹாஃப் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஸ்கிரிப்ட்டா இந்த ஸ்கிரிப்ட்டா என்னங்கிறது தெரியல. மேபி அதுவா என்னன்னு தெரியல. பார்ப்போம். டைரக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. யார் நடிக்க போறா என்ன எதுவுமே தெரியல. அவரே நடிக்கிறாரா இல்ல வேற யாரும் நடிக்க வைக்கிறாரான்னு தெரியல. பார்ப்போம். சூர்யா 46 அஃபிஷியலா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வெற்றிமாறன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூர்யா 46 முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு வாடி வாசல்ல தொடங்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு என்னன்னா, சிம்பு சார வச்சு வெற்றிமாறன் சார் ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்த முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாடி வாசல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிம்பு சாரோட அந்த லைனப் எடுத்து பாருங்க. 49, 50, 51 லைனா இருக்கு. 49 இப்போதைக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஸ்கெட்யூல் பிரேக் தான் இருக்கு. 50 இருக்கு, 51 இருக்கு. 50 வந்துட்டு அவரோட ப்ரொடக்ஷன் அதை டிலே பண்ண முடியாது. அதே மாதிரி 51 வந்துட்டு அஸ்வத் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வத்துக்கு அவர் வந்துட்டு இப்போதைக்கு எந்த படமும் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காரணமே சிம்பு சார் வரணும் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே வெற்றிமாறன் சார் கூட போவே மாட்டாரு. வாய்ப்பே கிடையாது. இது கண்டிப்பா ஒரு ரூமர் தான். பார்க்கலாம். ஸோ இந்த 3 படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா மேபி வந்துட்டு சிம்பு சார் போய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தொடர்ந்து இன்னொரு ரூமர் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, வெற்றிமாறன் சார் வந்துட்டு வடச்சென்னை 2 வேற ஒரு ஆக்டர் வச்சு பண்ண போறாருங்கிற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்தது. அதுக்கு வெற்றிமாறன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது எப்பயுமே தனுஷ் கூட தான் பண்ணுவேன். அதை விட்டு நான் வேற ஆக்டர் கூட பண்ண மாட்டேன். அதுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க ரூமர் கிளப்பிட்டு. அது தொடர்ந்து வந்துட்டு ரவிமோகன் சார் அவர் வந்துட்டு இப்போதைக்கு டிக்கிலோட டைரக்டர் கார்த்திக் யோகியோட ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த படம் வந்துட்டு பேர் வந்துட்டு ப்ரோ கோர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு ஜென்சி டேர்ம் தான். கோர் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இவன் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்ப ஜேடி கோர் அப்படின்னா ஜேடி பண்ற அந்த வாழுத்தனத்தனத்தையும் போட்டிருப்பாங்க அந்த அந்த ரீல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோ கோர் அப்படிங்கும்போது இந்த ப்ரோங்கிறது இந்த ஹீரோ கேரக்டரா இருக்கும். அவர் பண்ற அந்த வாழுத்தனம், அவர் பண்ற அந்த இது அதெல்லாம் வந்துட்டு காட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாழுத்தனம்னு இல்ல, சில திருட்டு வேலைகள் பண்றது இதையுமே கோர்ல அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து சப்ஜெக்டிவ் தான். ஒவ்வொரு இடத்துல இது ஒவ்வொரு மாதிரி மீனிங் ஆகும். ஸோ ஜென்சி டேர்ம் இந்த ஒரு டைட்டில் ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி ரொம்ப யூத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யூத்னா ரொம்ப ஜென்சி ரொம்ப ஃபாரா போயிட்டு இருக்காரு ரவிமோகன். பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு எஜே சூர்யா சார் கிட்ட இந்த படத்துல நடிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது வந்து 4 ஹீரோ இந்த படத்துல இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி சிச்சுவேஷன்ஷிப் அந்த ஷிப் இந்த ஷிப் அதையும் இந்த படத்துல கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. அதான் 4 ஹீரோயின் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அது என்ன மேட்டருங்க தெரியல, பார்ப்போம். அதை கடந்து ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் அனிமல் படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர்கிட்டையும் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி பேசிட்டு இருக்காங்களாமா, பார்ப்போம். ஆர்கேஎஃப்ஐ கிட்ட வந்துட்டு நம்ம எஸ்யூ அருண்குமார் வீரதேஸ்வரன் டைரக்டர் வந்துட்டு ஒரு கதை நிறைவு பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பார்ப்போம். ஒருவேளை ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஆர்கேஎஃப்ஐ கீழே அந்த படங்கிறது தொடங்கும். ஸோ இப்போதைக்கு ப்ரொடக்ஷனுக்கு பேசிட்டு இருந்திருக்காரு. யார் நடிக்கிறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஸோ எஸ்யூ அருண்குமார் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ். துல்கர் வந்துட்டு அவருடைய ப்ரொடக்ஷன் வெஞ்சர் அடுத்த படம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா அந்த படத்தோட பேர் லோகா. ஸோ இந்த படம் வந்துட்டு கல்யாணி பிரதேசனும் நஸ்லினும் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஏதோ சூப்பர் ஹீரோவா என்னங்கிறது தெரியல. ஸோ கல்யாணி பிரதேசன் தான் மெயின் லீடு. ஸோ அவங்க வந்துட்டு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் தெரியுது. இதில் ஃபியூச்சரிஸ்டிக்கா என்னங்கிறது தெரியல. நஸ்லின் வந்துட்டு கூட இருக்காரு. ஸோ என்ன மேட்டருங்கிறது தெரியல. ஒரு சாப்டர் ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பர் ஹீரோ படமா என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வந்துட்டு விண்வெளி நாயகன். ஸோ தக்லீஃப் கிடையாது, சூப்பர்மேன். ஸோ சூப்பர்மேன் படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு அவங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சூப்பர்மேனை ரொம்ப கிரவுண்டடா காமிச்சிருக்காங்க. பயங்கர அடி வாங்குற மாதிரி, பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு பெருசா டிசி ஃபேன் கிடையாது. நான் சூப்பர்மேன் படங்களே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் அப்படிங்கும்போது ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல ஒரு சூப்பர் ஹீரோவை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி ரொம்ப ஹியூமனைஸா காட்டுறதுங்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வந்துட்டு ஏகப்பட்ட வில்லன் இந்த படத்துல இருக்காங்க. எண்ணி பார்க்கறக்கே வந்துட்டு நாள் முடிஞ்சிரும் போல இருக்கு. அவ்வளவு வில்லன்ஸ் இருக்காங்க. அத்தனை பேத்துக்குமே கம்மியான ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட சூப்பர்மேனுடைய அந்த இடத்துக்குள்ளேயே வில்லன் வந்துட்டு போய் அங்க இருக்கிற ரோபோட்ஸ் அடிச்சு அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க.
பயங்கரமான இன்டென்ஸான ஃபைட்டுங்கிறது இருக்கு. ஸோ ஒரு த்ரில்லராகவும் சரி, ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய படமாகவும் சரி ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜேம்ஸ் கன் உருவாக்கப்புறம் யூனிவர்ஸோட முதல் படம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம். ஸ்குட் கேம் சீசன் 3 உடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்குட் கேம் சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது. கடைசி ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெயினா வந்துட்டு இந்த சீரிஸோட இந்த சீசனோட இந்த சீரிஸ் வந்துட்டு மொத்தமா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜீஹனுடைய ஸ்டோரி, அதாவது ஜீஹனுடைய ஸ்டோரி மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்குட் கேம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகல. ஸோ இதுக்கப்புறமும் பல கண்ட்ரீஸ்ல ஸ்குட் கேம்ங்கிறது இருக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்குட் கேம் வந்துட்டு எடுக்க போறாங்க. வேற ஆக்டர்ஸ் வச்சு வேற ஒரு கண்ட்ரில இருக்கிற ஸ்குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் உண்மையா இருக்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜூன் 27 இந்த ஃபைனல் சீசனுங்கிறது ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம் இந்த ஜிஹூன் கேரக்டர் வந்துட்டு மற்ற எல்லாரையும் காப்பாத்துறாரா, என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு ஆக்சுவலா 2 சீசன் பிரிச்சிருக்கவே தேவையில்லை, ஒரே சிஸ்டமே விட்டுருக்கலாம். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா இந்த ஃபினான்ஷியலா அந்த இதுல மார்க்கெட்டிங்கா பார்த்து அதை 2 சீசனா பிரிச்சுட்டாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபைனலி எண்ட் ஆக போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம். ஒரு இது மாதிரி ஹாரி பாட்டர் மாதிரி சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து அந்த பசங்க வளர்ந்து வளர்ந்து அதே படத்துல திரும்பி திரும்பி நடிச்சு அது மாதிரி இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நின்றுருக்கு. ஸோ ஃபைனல் சீசன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 3 வால்யூமா பிரிச்சிருக்காங்க. மொதல் வால்யூம் வந்துட்டு நவம்பர் 26 ரிலீஸ் ஆக போகுது, 4 எபிசோட். அப்புறம் 2வது வால்யூம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்துட்டு 3 எபிசோட் ரிலீஸ் ஆகுது. வால்யூம் 3 வந்துட்டு டிசம்பர் 31, அதுல 8வது எபிசோட் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் ஈவ்னு ஒரு பண்டிகையாமா, அந்த பண்டிகைக்கு தான் ரிலீஸ் பண்றாங்க நவம்பர் 26. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு 3 எபிசோட், அப்புறம் நியூ இயருக்கு ஒரு எபிசோட். இப்போதைக்கு ஒரு ரூமர் என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த 8வது எபிசோட் வந்துட்டு 2.5 மணி நேரம், அதனாலதான் அதை தனியா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2.5 மணி நேரம் பண்றதுக்கு அதை ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு பிரிச்சுன்னா அதே ஒரு 10-11 எபிசோடா மாறி இருக்குமே. எதுக்கு இப்படி பண்றாங்கிறது தெரியல. அப்படி இல்லைன்னா அந்த 2.5 மணி நேரத்தை டேரக்டா தியேட்டர் ரிலீஸே பண்ணிட்டு போயிடலாமே. 2.5 மணி நேரம் ஃபைனல் எபிசோட், அப்ப அது அவ்வளவு பெரிய லென்த் இருக்கும்போது டேரக்டா தியேட்டர் ரிலீஸ் பண்ணா அது எவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்கும். ஸோ தியேட்டர் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, வெப் சீரிஸ் பார்க்காதவங்க, அவங்க கூட வந்துட்டு ஓ இப்படி ஒன்று ரிலீஸ் ஆகுதா, ஒரு வெப் சீரிஸோடைய ஃபைனல் எபிசோடா, ஸோ அப்ப எனக்கு சினாப்சிஸ் சொல்லுங்க, நான் பார்த்துட்டு போய் படம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு கூட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரூமராங்கிறது தெரியல. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு முட்டாள்னு தான் சொல்லணும். இதை தியேட்டர் ரிலீஸ் பண்ணி காசு பார்க்காம அதை 2.5 மணி நேரத்துக்கு வெளியே ரிலீஸ் பண்றான் அப்படின்னா சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கார்த்தி 29 அந்த படத்துல இருந்து என்ன ஒரு ரூமர் வந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்துல வந்துட்டு படத்தோட பேர் வந்துட்டு மார்ஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சி அட்வென்ச்சர் மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவரோட பேர் மார்ஷல், அந்த கேரக்டர் என்னங்கிறது தெரியல. பட் மார்ஷல் அப்படிங்கும்போது சொல்றாங்க, என்ன மேட்டருங்கிறது தெரியல. அதோட வடிவேல் சார்ட்டையும் கல்யாணி பிரியதர்ஷன்கிட்டையும் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்களாமா. பார்ப்போம். சி அட்வென்ச்சரா வருது. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருந்தது என்னன்னா, அனுஷ்கா ஷெட்டி வந்துட்டு இப்போதைக்கு கைதி 2ல விஜய் கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. விஜய்ங்கிறது வந்துட்டு நம்ம தில்லியோட ஒய்ஃப். ஸோ ஆப்வியஸா வந்துட்டு கைதி 2ல ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸுங்கிறது இருக்க போது நமக்கே தெரியும். ஸோ அதுல அனுஷ்கா ஷெட்டி ப்ளே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, லோகேஷ் கூலி ஒர்க்கே முடிக்கல. ஸோ அதுக்குள்ள எப்படி இந்த கேஸ்ட் மேட்டர்லாம் வருது? ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாவது பண்றாங்களா, இல்ல லோகேஷோட ஏடிஸ் போய் பண்ணிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இது ரூமராவும் இருக்கலாம், இல்ல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்ல, அதாவது அனுஷ்கா ஷெட்டி கிட்ட பேசாம இவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்களா, அனுஷ்கா ஷெட்டியை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதை வேணா ஒட்டிக்கிட்டு வந்து சொல்லிட்டானா என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது வந்துட்டு பிரேமலு 2 அந்த படத்தோடைய ரிலீஸ் இப்போதைக்கு வந்துட்டு டிலே பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரைட்டிங் ஒர்க்ல வந்துட்டு இப்போதைக்கு அந்த படத்தோடைய எண்டிங்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லையாமா. ஸோ எண்டிங் சாட்டிஸ்ஃபைடா இல்லாம ரீரைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு ரிலீஸ் டேட்டுமே தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீரைட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி அது ஒரு இதா வரணும் இல்லையா. ஸோ இப்போதைக்கு ஒரு ரிலீஸ் டேட் அப்படியே வச்சா அது ப்ரெஷரா இருக்குங்கிறதுனால ரிலீஸ் டேட்டை இப்போதைக்கு டிலே பண்ணியிருக்காங்க. இந்த டேட் சொல்லல, பட் டிலே பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஜெரி ஷேடி அவரோட ரைட்டர் கிரண் ஜோஷி இவங்க 2 பேரும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு கிரண் ஜோஷி வந்துட்டு ரீரைட் பண்ண போறாராமா. இந்த கேப்ல நம்ம ஜெரி ஷேடி போயிட்டு அதே பாவனா ஸ்டுடியோஸ், இந்த பிரேமலு படத்தோட ப்ரொடியூசர் பாவனா ஸ்டுடியோஸ் கீழே இன்னொரு படம் ஒன்று பண்ண போறாராமா. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரேமலு 2 தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராமா. இதுக்கு நடுவுல நம்ம கிரண் ஜோஷி வந்துட்டு ரைட்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். படம் வந்துட்டு ரிலே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அதாவது ஆடியன்ஸை வந்துட்டு டிசாட்டிஸ்ஃபை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கான்சியஸா இருக்காங்க. நல்ல விஷயம் தான். பொறுமையா கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா தரமா கொடுக்கணும். பார்ப்போம். மெர்சல் வந்துட்டு ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுதுங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ தெரியுதா ரீலீஸ் ஆக போதும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு மெர்சல் பார்க்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா மெர்சல் வந்துட்டு ஓவர் எமோஷனலா இருக்கும், ரொம்ப அழுகையா இருக்கும்.
ஸோ செலிப்ரேஷன் அப்படிங்கும் போது வந்துட்டு தளபதி பர்த்டே வரும்போது இந்த படம் ரிலீஸ் பண்றதுங்கிறது எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் சில ஃபேன்ஸுக்கு அந்த படமே பிடிக்கும். எனக்கு ஏன்னா அது ஓவர் எமோஷனலா போய் ஓவர் டோஸா மாறி இருக்கும். எனக்கு அந்த படம் நான் திரும்பி திரும்பி பார்க்க மாட்டேன், ரீவாச் பண்ண மாட்டேன். சரி பரவாயில்ல பார்க்கலாம். அது தொடர்ந்து வந்துட்டு இந்த மூவி சஜஷன் அப்படிங்கிறது ஒன்று புதுசாக தொடங்கினேன். ஸோ ஒவ்வொரு அப்டேட்ஸ் வீடியோலையும் நான் ஏதாவது புதுசாக படம் பார்த்துருந்தா அந்த படம் பிடிச்சிருந்தா நான் சொல்கிறேன். ஸோ அது தொடர்ந்து அதில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 3 படம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேபி டிரைவர், இது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ இதில் வந்துட்டு அப்பா அம்மாவை இழந்து அதாவது ஒரு டிரைவரா இருக்கிற ஒரு பையன், ஓகேங்களா? அந்த பையனுக்கு வந்துட்டு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையனும் அந்த கார்ல தான் இருந்தான். அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு இவன் தப்பிச்சுட்டான், அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இப்போதைக்கு அந்த பையனுக்கு காதுல குய்யின்னு சவுண்டு கேட்டே இருக்கும் எப்பயுமே. அதனால அந்த பையன் வந்துட்டு காதுல ஹெட்ஃபோனை மட்டும் எப்பயுமே பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போதைக்கு அந்த பையன் வந்துட்டு ஒரு திருட்டு கும்பலுக்கு கார் டிரைவரா வேலை பார்க்குறான். ஸோ ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் அவங்க திருடும் போது இவன் கார் டிரைவரா போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இது ஒரு கெட்ட வேலை தான். ஸோ இந்த கெட்ட வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கான். இது இவனுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகுது? ஸோ இந்த திருட்டு வேலையை அவன் பண்ணும்போது இதன் மூலியமா இவனுடைய லவ்வருக்கு, இவனுடைய தாத்தாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது இந்த விஷயம் அப்படிங்கிறத அதை வந்துட்டு டீல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எண்டிங் என்ன ஆகுது? ஸோ ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த பேக் ஃபயர் ஆன இந்த பிரச்சனையை அவன் அந்த திருட்டு வேலை பண்றான்ல, கார் ஓட்டுறான்ல, அதுவே இவனுக்கு பேக் ஃபயர் ஆயிருது. அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம். ஒரு தரமான படம். ஃபுல்லாமே வந்துட்டு சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. செம்ம குவாலிட்டியான படம். நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கிளிப்பு. ஒரு பையன் வந்துட்டு ஹெட்ஃபோனை மட்டும் ரோட்ல ஜாலியா நடந்து போற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க. அந்த படம் தான். நல்லா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சூப்பரான படம். அதை தொடர்ந்து வந்துட்டு டாக்கு மகாராஜ் இப்பதான் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ பாலையா படங்கள்னாலே ரொம்ப ஓவர் ஆக்ஷன், ரொம்ப அடி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது இந்த படம் வந்துட்டு தரமா இருந்துச்சு. ஒரு அந்த அளவுக்கு டோன் பண்ணியிருந்தாங்க. இதுலயுமே ஓவர் ஆக்ஷன் தான் இருக்கு. ஓவர் ஆக்ஷன்னா ஆக்ஷன் சண்டை ஓவரா தான் இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு அதை டோன் பண்ணி முக்கியமா கதை ஃபோக்கஸா கொண்டு போயிருந்தது நல்லா இருந்தது. ஸோ மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல படமா இருக்கு அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பார்க்கலாம், பாருங்க. ஓவரான மாஸ் டைலாக்ஸ் ரொம்ப அப்படின்னும் இல்ல. ரொம்ப தரமா தான் இருக்கு. அது வந்துட்டு மரண மாஸ் நம்ம பசில் ஜோசப்போட படம். இதுவுமே செம்ம படம். ஒரு சைக்கோ த்ரில்லரா ஒரு மாதிரி டார்க் காமெடியோட கலந்து ரொம்ப காமெடியா போயிருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பயமாவும் போயிருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். அதையுமே ஒரு ஃபீல் குட்டா முடிச்சிருந்தாங்க. சூப்பர் படம். ஸோ இந்த படமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், பாருங்க. ஸோ இந்த வாரத்துக்கான இதோட அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வேற சில அப்டேட்ஸோட நான் வந்து பார்க்குறேன். இதுக்கப்புறம் வாரம் அப்டேட்ஸ் வீடியோ போட ட்ரை பண்றேன். வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சிருச்சு அப்படின்னா சேனல்ல வந்துட்டு நல்லா ஃபோக்கஸா கொண்டு போகலாம். வேலை கிடைக்காதனால தான் இந்த டிலேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. உங்களை இன்னொரு வீடியோல இருந்து பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் டே சொல்லி. நெருப்ப கட்டிடும்.